ஏறாதீங்க. மோர் போட. ஏயா நான் எவ்வளவு நேரமா நிக்கிறேன், என்ன விட்டுட்டு இப்ப வந்தவங்க எல்லாம் பரிசுல ஏத்திக்கிட்டே. சரிதாம்மா, அடுத்த பரிசுல வரேன். ஆள் நினைஞ்சு போச்சு. ஏறாத, அடுத்த பரிசுல வா. போ பரிசில் குறைச்சல் இருக்கிறதுனாலதானே இப்படி கொள்ள லாபம் அடிக்கிற. உங்களுக்கு போட்டியா இதே ஆத்துல இன்னும் 4-5 பரிசில்காரங்களை கொண்டாந்து உங்க கொட்டத்தை அடக்கல, என் பேரும் வள்ளி இல்ல. சம்மதிச்சிட்டியா? என்னப்பா நீ இந்த ஊர்ல விடிய விடிய பரிசல் ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம். நீ காசு மாலை போட்டு எப்படி கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறது? அதுக்கெல்லாம் யோசனை பண்ணிருக்கேம்மா. என்ன அம்மா, மாங்குடி பக்கத்துல காவிரி ஆத்துல பரிசலுக்கு ரொம்ப காக்கி, ஏகப்பட்ட ஜனம். நான் அங்க போய் பரிசல் ஓட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு 6 மாசத்துக்குள்ள என் தங்கச்சிக்கு அழகான ஒரு காசு மாலை வாங்கி போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். மீறும் தங்கச்சி போடுங்க. போ. வயசு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஊர் போறது நல்லா இருக்குமா? நாங்க இங்கேயே இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வாயேன். சரிம்மா. அண்ணே என்ன விட்டுட்டு எங்க போறேன்? நானும் வருவேன். அதாவது நான் ஊருக்கு போயிட்டு முடியாது. ஐயோ முடியாது, நானும் வருவேன். என் தங்கச்சி நீ. ஆமா, அண்ணன் நான் கேட்கணும்ல. உன் தங்கச்சி நீ தனியா விட்டுட்டு போயிருக்கியா? தனியா விட்டுவேனா? அம்மா கிட்ட பண்ணுறேன். அதெல்லாம் முடியாது. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மா சொன்னபடி கேட்கணும். இந்த பரிசல் கேட்டு சுத்தக்கூடாது. சரி, நீ கவலைப்படாத. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன் இருக்கேன். எப்படி? சரி, படிச்சமா வச்சியா? சாப்பாடு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொண்டாடுறேன். மீச மொழி நிற்பான், அவங்கிட்ட கொடுப்பான், ஒண்ணு வாங்கிக்க. இப்படி போன இடிச்சுவான். அம்மா அண்ணனும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது. சும்மா இருடி. தம்பி, நீ வெளியூருக்கு போற, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு. சும்மா இருடி. இங்க பாருடா, நேரம் கிடைச்சா வந்துட்டு போ. தம்பி, அடிக்கடி கடுதாசி போடுறத மறந்துடாத. போடுறேன், நீ பதில் பாரு. ஐயோ, என்னால வெளியூருக்கு போற அவசர மாதிரி அழுது. ஏமா எப்படியோ பேசிட்டு இல்ல, பேசாம மறந்தே பேசி விட்டது. வாங்க வாங்க.